வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும், இது டிசம்பர் 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் நகர்ந்து தமிழ்நாடு, இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் என்பதால் தமிழகம் முழுவதும் கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரியலூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அரசு கொறடாவுமான தாமரை ராஜேந்திரனின் மகள் திருமண விழாவில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை தாங்கள் செய்ததாக கூறி ஸ்டிக்கர் ஒட்டி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 128 பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகள் வழங்கும் விழாவில் பேசிய தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின், தூய்மை பணியாளர்களை தூய்மை உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என கூற வேண்டும் என்றும், சாதி மதமற்ற சமத்துவ சமூகத்தை படைப்பதுதான் திமுகவின் இலக்கு என்று கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இருவேல்பட்டு பகுதியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தபோது அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் விஜயராணி மற்றும் அவரது உறவினர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மத்திய அரசின் இறக்குமதி வரி உயர்வு மற்றும் சில நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள போரால் சமையல் எண்ணெய் விலை 2 மாதங்களில் 40 ரூபாய் உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சட்டமேதை அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி எக்ஸ் தள பதிவில், சமூக சமத்துவம், நீதி மற்றும் உரிமைகள் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாபா சாஹேப்பின் அரசியலமைப்பு நாட்டு மக்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாகும். அதனை பாதுகாப்பதில் நான் எப்போதும் உறுதியுடன் இருக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மற்றும் தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து 150 அடியை எட்டியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கலபுரகி பகுதியில் உள்ள கல்லூரியில் பிஎஸ்சி இறுதியாண்டு நர்சிங் படித்து வரும் சோம்நாத் சித்ரி என்ற மாணவன் ஆன்லைன் சூதாட்டத்தில் 80 லட்சம் வரை பணத்தை இழந்ததால் தங்கியிருந்த விடுதியில் உள்ள மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த 8 மீனவர்களை இலங்கை அதிபர் அனுராகுமார திசநாயக்கே கருணை அடிப்படையில் விடுதலை செய்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களுக்கு தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று அவர்களை தனி வாகனம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் சைபர் கிரைம், மகளிர் பாதுகாப்பு மற்றும் ஆன்லைன் மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தனலட்சுமி, பல்வேறு விதமான ஆன்லைன் குற்றங்கள் நடைபெறுவதாகவும், மகளிர் பாதுகாப்பு குறித்து ஆண்களுக்கு முதலில் விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். வங்கிகளுக்கான குறுகிய காலக்கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமில்லாமல் 6.5% தொடரும் எனவும், வீட்டுக்கடன், தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமுமின்றி பழைய நிலையே நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவித்துள்ளார். சம்யுக்தா கிசான் மோர்ச்சா மற்றும் மஸ்தூர் கிசான் மோர்ச்சா விவசாய சங்கம் தலைமையில் பஞ்சாப் விவசாயிகள் ஷம்பு பகுதியிலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி டெல்லி சலோ பேரணிக்கு விவசாயிகள் திரண்டதால் அதனை தடுக்க அம்பாலா சாலையில் போலீசார் கான்கிரீட் தடுப்புகள் அமைத்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 குறைந்து 56,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 25 குறைந்து 7,115 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஒர்லாண்டோ நகரை சேர்ந்த சாரா பூன், அவரது காதலன் ஜார்ஜ் டோரஸ் என்பவரும் போதையில் கண்ணாமூச்சி விளையாடிய போது சாரா பூன் அவரது காதலனை சூட்கேஸுக்குள் வைத்து பூட்டி வைத்து இறந்த சம்பவத்தில் சாரா பூனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. யூரோமானிட்டர் இன்டர்நேஷனல் என்னும் தரவு பகுப்பாய்வு நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் உலகின் சிறந்த 100 நகரங்களின் பட்டியலில் பாரிஸ் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளது.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பெரண்டலே பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர். இது ரிக்டர் அளவுகோலில் 7ஆக பதிவாகியுள்ளது. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த 18 வயதான இளம் பெண் சமைரா இரவு நேரங்களில் பல இன்ஜின்கள் கொண்ட விமானங்கள் உட்பட பல விமானங்களை 200 மணி நேரம் கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு நாட்டின் இளம் பைலட்டாக சாதனை படைத்துள்ளார். வெலிங்டனில் நடைபெற்ற நியூசிலாந்து இங்கிலாந்து இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து முதல் டெஸ்டில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலிய முன்னாள் தொடக்க ஆட்டக்காரரான ஜோ பர்ன்ஸ் இத்தாலி T20 அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். காங்கோவில் டிசீஸ் எக்ஸ் என பெயரிடப்பட்ட மர்ம நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 79ஆக உயர்ந்துள்ளதால் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.